அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக வாதம், கபம், பித்தம் இந்த நோய் வருவதற்கான காரணங்களை தெரிந்து கொண்டோம். மற்றும் இந்த நோயை முழுவதுமாக தீர்ப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை துளசியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். துளசி தூய்மையான நீரில் கழுவி எடுக்கப்பட்ட துளசி இலையை அரைத்து எடுத்த சாறு 50 மில்லி. அடுத்ததாக நல்லெண்ணெய் 100 மில்லி தனியாக எடுத்து வைத்துள்ளோம். தைலம் காய்ச்சுவதற்காக முதலில் 100 மில்லி நல்லெண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நல்லெண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் துளசி இலைச்சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டும். அற்புதமான கற்ப தைலம், அதாவது துளசி தைலம் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, தமிழ்நாட்டில் இன்னும் சித்தர் மரபுகளை பயன்படுத்தியும் கடைபிடித்தும் பல்வேறு வகையான நேயர்கள் தங்களை சித்த நிலை உயர்த்துவதற்காக படிப்படியாக யோகாசனங்கள் மற்றும் காய கற்ப மருத்துவங்களை உட்கொண்டு தங்கள் உடலை பராமரித்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான பொற்காலம். இது சித்தர்களால் மறைத்து கையாளப்பட்ட அற்புதமான ஒரு தைலம். இந்த தைலத்தை நமது ஜீ தமிழ் நேயர்களுக்காக உயர்ந்த நோக்கத்தோடு இதை நாம் இப்பொழுது செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தைலத்தை கற்ப மருந்துகள் மற்றும் கற்ப யோகாசனங்கள் செய்து கொண்டிருப்பவர்களும், சாதாரணமாக உடலில் வாதம், கபம், பித்தம் இவற்றால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கும் இந்த தைலம் ஒரு அமிர்த சஞ்சீவி போன்று இருக்கும். ஏனென்றால் இந்த தைலத்தை பயன்படுத்தினால் உடலில் தோன்றக்கூடிய வாதம், பித்தம், கபம் சமச்சீராக அடைந்து நோயில்லாமல் உடலை பாதுகாத்து மேனி எங்கும் அழகு தரக்கூடிய. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில
நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.